Hi friends, இந்த வீடியோல கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க 6th சாப்டர் அல்ஜிப்ரா பிளேல வர 140 பேஜ் நம்பர்ல இருக்க ஃபிகர் இட் அவுட் क्वेश्चंस பார்க்க போறோம். First question, without building the entire pyramid, ஒரு pyramid build பண்ணாம find the number in the topmost row. டாப்ல இருக்க ரோ என்னன்னு கேக்குறாங்க. அது பாட்டம் ரோல என்ன இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க 3 நம்பர்ஸ் இருக்குன்னா அது A B C யா எடுத்துக்கலாம். இப்போ டாப் மோஸ்ட் ரோ என்னவா இருக்கும்? இங்க 3 வேல்யூஸ் இருக்கிறதுனால அது டாப் மோஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்படி வருமா? இப்போ தேர்ட் ரோல இதுதான் டாப் மோஸ்ட் ரோ. அது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமே கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்பதானே பார்த்தோம் அதோட எக்ஸ்பிரஷன் என்ன? A plus 2B plus Cன்னு பார்த்தோம். இப்போ Aங்கிறது 4 plus 2 into B வந்து 13 and C வந்து 8. இப்போ 4 plus 26 plus 8 add பண்ணா 38. So topmost row ஓட value இந்த bottom valuesக்கு 38. இப்போ அதுலயே second subdivision 7 11 3. இப்போ அதே 3 values தான் இருக்கு A B C ன்னு. இப்போ A plus 2B plus C. Aங்கிறது 7 2 into B வந்து 11 plus C வந்து 3. இப்போ 7 plus 22 plus 3 equal to 25 plus 32. So answer is 32. இந்த values ஓட topmost pyramidல இருக்க value 32. இப்போ third subdivision பார்க்கலாம். third subdivisionல value வந்து 10 14 25. So ABC values தான் மாறும். 10 plus 2 into 14 plus 25. So 10 plus 28 plus 25 which is equal to 63. Topmost value of this pyramid வந்து 63. Second question, write an expression for the topmost row of a pyramid with 4 rows in terms of the values in the bottom rows. Bottom rowsல இருக்க values பொறுத்து 4 rows இருக்க மாதிரி ஒரு pyramid வரைஞ்சு அதுல topmostல இருக்க அந்த value ஓட algebraic expression என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ இது வந்து A plus B, B plus C, C plus D. இங்க A plus 2B plus C. இங்க வந்து B plus 2C plus D. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டாப் மோஸ்ட் லேயர்ல இருக்க அந்த வேல்யூ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தெரியும். இப்போ A plus B வந்து இங்க 2B இங்க ஒரு B அப்போ மொத்தம் 3B and C வந்து இங்க 1 இங்க 2 அப்போ மொத்தம் 3C plus D. இப்போ இதுதான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த fourth row. இப்போ third question பாருங்க, without building the entire pyramid find the number in the topmost row given the bottom row in each of these case. இப்போ first question மாதிரி தான் இதுவும், ஆனா இங்க வந்து 4 values கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த algebraic expressionல நம்ம அந்த values substitute பண்ணோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். 18 19 21 13. A plus 3B plus 3C plus D. ABCD ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். A 8 3 into B வந்து 19 plus 3 into C 21 plus D 13. So 8 plus 3 19s are 57 plus 21 3s are 63 plus 13 which is equal to 141. Next இந்த வேல்யூஸ்லாம் மாறுது, வேற ஒரு bottom values கொடுத்திருக்காங்க. 7 18 19 6. இது வந்து second subdivision ஓட values. Just இங்க மாத்தினா போதும். 7 18 19 6. அப்போ இத மல்டிப்ளை பண்ண வேல்யூ என்னன்னா 7 plus 18 3s are 54 plus 19 3s are 57 plus 6 ஆட் பண்ணீங்கன்னா 124 வரும். சோ இந்த பாட்டம் வேல்யூஸ்க்கான டாப் மோஸ்ட் வேல்யூ 124. And third subdivision, last one, 9 7 5 11. இங்கேயும் மாத்திரலாம். 9 7 5 11. Oh 9 plus 7 3s are 21 plus 5 3s are 15 plus 11 add பண்ணா 56. So இந்த questionக்கான topmost value 56. Fourth question, if the first 3 Virahanka Fibonacci numbers are written in the bottom row of a numbered pyramid with 3 rows, fill in the rest of the pyramid, what numbers appear in the grid? First 3 Fibonacci numbers வந்து 1 2 3. Fibonacci numbers na 1 2 3 1 plus 2 3. இப்போ 2 plus 3 5 3 plus 5 8. அந்த மாதிரி previous 2 numbers add பண்ணா next number வரும். அந்த மாதிரி தான் Fibonacci numbers இருக்கும். அதுல first 3 numbers bottom rowல போட சொல்றாங்க. அப்போ 1 2 3 போட்டோம்.
fill in the rest of the pyramid. What numbers appear in the grid? What is the number at the top? இப்போ மேல rest of the grid fill பண்ணிட்டு மேல என்ன நம்பர் வரும் கேட்காங்க. So 1 plus 2 3, 2 plus 3 5, 5 plus 3 8. 8 தான் டாப் மோஸ்டா வருது. Are they all Virahanga Fibonacci numbers? இதுல எல்லாமே வர நம்பர்ஸ்லாம் Fibonacci நம்பர்ஸ்னா எஸ். இங்க 3ம் Fibonacci நம்பர்ஸ்ல இருக்கு, 5ம் இருக்கு, 8ம் இருக்கு. அப்ப எல்லாமே Fibonacci நம்பர்ஸ்ல தான் வருது. Fifth question, what can you say about the numbers in the pyramid and the number at the top in the following cases? ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க, அதுல பாட்டம்ல இருக்கிறதுக்கும் டாப்ல இருக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. So the first 4 Virahanga Fibonacci numbers are written in the bottom row of a 4-row pyramid. 4-row pyramidல Fibonacci numbers எழுதுறாங்க. அப்போ 1 2 3, fourth number என்ன 5 இருக்கும். ஏன்னா 2 plus 3 5. இப்போ 1 plus 2 3, 2 plus 3 5, 3 plus 5 8. இங்க ஆட் பண்ணா 5 plus 3 8, 5 plus 8 13, and இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8 plus 13 21. அப்போ டாப் நம்பர் இந்த Fibonacci சீரிஸ் வந்து 21. இந்த நம்பர் இந்த Fibonacci சீரிஸ்ல எத்தனாவது வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 5 8, அதுக்கப்புறம் 13 வரும். அப்போ 8 plus 13 21. ஸோ 7th நம்பரா வருது. 7th நம்பர் Fibonacci சீரிஸ்ல 7th நம்பர் தான் இந்த 21. அண்ட் இங்க இருக்க எல்லா நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல வர நம்பர்ஸா தான் இருக்கும். இதை ஆட் பண்ணி வர நம்பர்ஸ். அப்போ இந்த பாட்டம் நம்பர் ஆஃப் ரோஸை வச்சு நம்ம இந்த Fibonacci சீரிஸ்ல வர டாப் மோஸ்ட் வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாட்டம்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 4 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 4ல இருந்து எத்தனாவது Fibonacci நம்பர் தெரியும்ல. இப்போ 7 எப்படி வர வைக்கலாம்னா 4 plus 4 8. அப்போ 4 minus 1 வந்து 3. இப்போ 4 plus 3 வேல்யூ என்ன? 7. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு, அதாவது கீழே பாட்டம் ரோல எத்தனை நம்பர் இருக்கு? 4. அதுக்கு 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 4 minus 1 3. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7. ஸோ 7th Fibonacci நம்பர் தான் இங்க டாப் மோஸ்ட்ல வர ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. The first 29 Virahanga Fibonacci numbers are written in the bottom row of a 29 row pyramid. இப்போ பாட்டம் ரோல 4 நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு பதில் 29 நம்பர்ஸ் இருந்தா அப்போ டாப் மோஸ்ட் நம்பர் எத்தனாவது Fibonacci நம்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? இந்த மாதிரி 29 நம்பர்ஸ் இருக்கு, பிளஸ் அதுக்கு 1 மைனஸ் பண்ணா, ஒரு 29ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 28. ஸோ 29 பிளஸ் 28 ஈக்குவல் டு 57 வரும். அப்போ 57th Fibonacci நம்பர் தான் டாப் மோஸ்ட்ல வர. இந்த 29 பாட்டம் நம்பர்ஸ் இருந்துச்சு, அதுக்கு டாப் மோஸ்ட்ல வர நம்பரா இருக்கும். Sixth question, if the bottom row of an n row pyramid contains the first n Virahanga Fibonacci numbers, what can we say about the numbers in the pyramid? What can we say about the number at the top? இப்போ n rows இருக்கு அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், இங்க 4 நம்பர்ஸ் இருந்தா 4 rows வருது. அப்ப n rows இருக்குன்னா நமக்கு பாட்டம்ல n நம்பர்ஸ் வரும். பாட்டம் நம்பர்ஸ் வந்து n இருக்கும். அப்போ டாப் மோஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த Fibonacci நம்பர்ஸ்ல. அப்போ இத வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணணும். இங்க 4ங்கிறது நம்ம n ன்னு எடுத்துக்கணும், ஏன்னா பாட்டம்ல n நம்பர்ஸ், அது கூட n minus 1 பண்ணணும். ஸோ n minus 1. இப்போ இங்க வர வேல்யூ என்னவா இருக்கும்? n plus n வந்து 2n minus 1. ஸோ 2n minus 1. 2n minus 1 நம்பர் இந்த Fibonacci சீரிஸ். இந்த Fibonacci சீரிஸ்ல இருக்க 2n minus 1th நம்பர் தான் டாப் மோஸ்ட் நம்பரா இருக்கும். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாட்டம் நம்பர் அண்ட் டாப் மோஸ்ட் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இங்க என்னங்கிற இடத்துல பாட்டம்ல எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா அதை சால்வ் பண்ண பிறகு வந்த வேல்யூ வந்து அத்தனாவது Fibonacci சீரிஸ்ல இருக்க அந்த நம்பர் தான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 9 வச்சுக்கோங்க. அப்போ 2 into 9 minus 1, 9 2s are 18, 18 minus 1 17. ஸோ 17th நம்பர் பாட்டம்ல 9 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 17th நம்பர் இந்த Fibonacci சீரிஸ் தான் ஆன்சர். 17 அங்க மேல வரும்னு சொல்லல, 17th நம்பர் இந்த Fibonacci சீரிஸ். அந்த சீரிஸ்ல இருக்க 17th நம்பர் என்னவோ அதுதான் டாப் மோஸ்ட் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்க வர வேல்யூவே சொல்லல, இங்க வர வேல்யூ வந்து Fibonacci சீரிஸ்ல எத்தனாவதா இருக்கும் அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதோட நம்பர் பிரமிட் டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபன் வித் கிரிட்ஸ்ங்கிற டாபிக் கீழே வர கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அது கேலண்டர் பேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.